வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் ஆனந்த் இல்லம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மேடவாக்கத்தில் பாபு நகரில் ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 யூனிட்டுங்க. அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் ரோடு வந்து பில்டர் சைடே போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. இது வந்து 20 ஃபீட் ரோடுங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் எலிவேஷன் வருவாங்க உங்களுக்கு. அந்த எலிவேஷன் தான் இப்போ நீங்கள் வியூவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரிட்டு +3ங்க, மொத்தம் 3 ஃப்ளோர் வருங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு கார் பார்க்கிங் வருங்க உங்களுக்கு. ஸோ நான் இப்போ அடுத்தது உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரோடு வியூ பார்த்துருங்க எப்படி இருக்குன்றது. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகலாங்க. எல்லா வீட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் செப்பரேட்டாக வந்துருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 கார் பார்க்கிங் வந்துருங்க உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது போக கீழே வந்து பார்த்தீங்கன்னா 16 வீட்டுக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் வந்துருங்க. ஸோ இது கார் பார்க்கிங்கோட டிரைவ் த்ரூ ஏரியாங்க இப்போ பார்த்துட்ருக்கிறது. அப்படியே கீழே கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் நம்ம காமனாக கொடுத்துருக்கோங்க. மெய்ட்ஸு, சர்வன்ஸு, லேபர்ஸ் யாரோ அவங்க வீட்டுக்கு ஒர்க் பண்ண வராங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூமும் நம்ம கொடுத்துருக்கோங்க. செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கிட்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா இந்த ஏரியா நல்லா யூஸபுளாக இருக்குங்க. அது போக ஜென்செட் கொடுத்துருக்கோங்க. அது வந்து காமன் ஏரியாவுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸபுளுங்க. ஸோ நான் ஃப்ளாட்டை சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. செட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் 4 ஃபீட் செட்பேக் வருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கார் பார்க்கிங் டிரைவ் த்ரூ ஏரியாங்க. இது நம்ம ஃப்ளாட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வருங்க. மெயின் லாபி ஏரியா வரும். இது உங்கள் ஃப்ளாட்டுக்கான நேம் போர்டு கொடுத்துருக்கோங்க. அது போக வந்து வீடியோ ஃபோன் ஆக்சஸும் இருக்குங்க. இதுதான் அந்த வீடியோ ஃபோன் ஆக்சஸ் வருங்க. இப்போ தேர்ட் பார்ட்டி யாராக வராங்கன்னா ஆக்சஸ் பண்ணால் தான் தேர்ட் பார்ட்டி உள்ளே வர முடியுங்க. இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாபி ஏரியா வந்துடுங்க. நல்லா ஸ்பேஷியஸான லாபி ஏரியா வருங்க உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் போகிற மாதிரி லிஃப்ட்டு கொடுத்துருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் லிஃப்ட்டு தாங்க. ஓம் சக்தி முருகான்ற பிராண்டட் லிஃப்ட்டுங்க. இது 520 kg வரைக்கும் பீப்புள் ட்ராவல் பண்ணலாங்க. இது 3rd ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் ஆக்சஸ் ஆகுங்க. டெரஸ் போகிறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க லிஃப்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2nd ஃப்ளோர் போயிட்டுருக்கோங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 யூனிட்டில் இன்னும் 4 யூனிட் அவைலபிளாக இருக்குங்க. அதில் 2 BHK வந்து 2nd ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குங்க. 3rd ஃப்ளோரில் ஒரு 3 BHK அவைலபிளாக இருக்குங்க. இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறது 2nd ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உள்ள 2 BHK வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம இப்போ லிஃப்ட்லேருந்து வெளில வந்துட்டோம். இது வந்து பாத்வே ஏரியா வருங்க உங்களுக்கு. ஸோ லிஃப்ட்லேருந்து வந்தோன்னா ரைட் சைட்லேயே நம்மளோட அப்பார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ஃபயர் ஏரியா வந்துடுங்க. இங்கே கிரில் கேட் போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்பேஸை. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தோமே அமைஞ்சிருக்குங்க. வெளியிலேயே உங்களுக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் பாக்ஸும் வந்துடுங்க உங்களுக்கு. அந்த பாக்ஸை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. 3 ஃபேஸ் கனெக்ஷன் வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாங்க. இது வந்து மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டீ குட் டோர் வருங்க. அது போக வந்து லாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் லாக் தாங்க வருங்க. இப்போ பார்க்குறீங்களேங்க, இது டிஜிட்டல் லாக்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கீயும் வந்துடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் கம் டைனிங் வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற இடம் வந்து டிவி பாயிண்ட் வந்துடுங்க உங்களுக்கு. ஹால் கம் டைனிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20.3க்கு 18.4ங்க. ஸோ இது வந்து டைனிங் ஏரியா வருங்க. செப்பரேட்டாக வரும் உங்களுக்கு. ஹால் தனியாக, டைனிங் தனியாக வருங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 டைல் தாங்க கொடுத்துருக்கோம் நம்ம.
இது வந்து கிச்சன் ப்ளஸ் காமன் பாத்ரூம் வருங்க. இது வந்து பால்கனி வருங்க. பேக் சைடில் நம்மளுக்கு ஒரு பெரிய பால்கனி வரும். அதுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோங்க. பால்கனி கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிட்ஸ் பிளே ஏரியா வியூ ஃபுல்லாகவே வருங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போகலாங்க. கிச்சனோட சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12க்கு 7 வருங்க. சவுத் ஈஸ்ட்டு கிச்சனுங்க இது. கிச்சனில் ஒரு வாஷ் பேசின் வந்துடுங்க உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு ஷெல்ஃப் வந்துடுங்க. அப்புறம் ஆர்ஓ வாட்டருக்கான பாயிண்ட்டும் வந்துடுங்க உங்களுக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான பாயிண்ட்டும் வந்துடும். கிச்சன் மேடை ஃபுல்லாக கிரானைட்டில் கொடுத்துருக்கோங்க. இது காமன் பாத்ரூம் வருங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். இது அதுக்கான டேப்பு. அடுத்தது வந்து வாஷ் பேஷின், காமன் வாஷ் பேஷின் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் வரும். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்கோம். அப் டு சீலிங் வரைக்கும் டைல் ஒட்டியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப் டு சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்குங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளே அவங்களுக்கு பில்டர் சைடே நம்ம கொடுத்துருக்காங்க. பேரி அண்ட் ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் தாங்க வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 10 வரும். இதுலேயே லாஃப்ட்டு ஷெல்ஃப் வந்துடுங்க உங்களுக்கு. விண்டோஸ் எல்லாமே ஸ்லைடிங் விண்டோ வித் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குங்க. லாக் எல்லாமே ஈரோப்பா லாக் யூஸ் பண்ணியிருக்கோம். 4x2 டைல்ஸ் வருங்க உங்களுக்கு. ஃபுல் வியூ பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து அடுத்தது நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகிறோங்க. லாக் வந்து ஈரோப்பா லாக் வரும். டோர் வந்து ஃப்ளஷ் டோர் வருங்க உங்களுக்கு. மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 11 வருங்க. இந்த டாய்லெட்டும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருங்க. வால் மவுண்ட் டாய்லெட் வந்துடும். அப் டு சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி இருக்குங்க. பேரி அண்ட் ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் வந்துருங்க. ட்ரை வெட் டைல் தாங்க கொடுத்துருக்கு. உள்ளே உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷினும் வந்துடுங்க. இது ரூமுங்க. ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 11 வருங்க உங்களுக்கு. ஒரு விண்டோ, பெரிய விண்டோ கொடுத்துருக்கோங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக. ஃபுல் வியூ காமிக்கிறாங்க உங்களுக்கு. மெயின் டோர் வந்து டிஜிட்டல் லாக் வந்துடும். ஸோ இது வெளியில் வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸ்டேர் கேஸ் ஏரியா. இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஹால் வருங்க. 3rd ஃப்ளோரில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. உங்கள் வீட்டில் எதனா ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக நீங்கள் இதில் அட்டன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 16 பேர் நீங்கள் சேர்ந்த மாதிரி எதனா மீட்டிங்னா இதில் அரேஞ்ச் பண்ணி பேசிக்கலாங்க. இதுவும் ஒரு ஸ்பேஸ். எதனா பொருள் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம இப்போ டெரஸ்க்கு போகிறோங்க. டெரஸ் வந்து 4th ஃப்ளோர் வருங்க. ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க வரும். மேலே ஓவர் ஹெட் டேங்க் வந்துடுங்க உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மோட்ரு வந்துடும். ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் 2 போர் வந்துடும். ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் போர்வெல் ப்ளஸ் 2 ஆட்டோமேட்டிக் மோட்ரு வந்துடுங்க உங்களுக்கு. நீங்கள் ஆன் ஆஃப்லாம் பண்ண வேணாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதுவே கட் ஆஃப் ஆகிடும். மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்துடும். சம்பு செப்டி டேங்க்கும் வந்துடுங்க உங்களுக்கு. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெரஸுங்க. நல்லா பெரிய டெரஸ் வருங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 6584 ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா. 2.5 கிரவுண்டுக்கு மேலேங்க இது.
அதனால் நல்லா பெரிய டெரஸே உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நீங்கள் ஃபேமிலியோடு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் பில்டர் சைடு வந்து ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ். தேங்க்யூ.